ஹாய் விவர்ஸ், போன வீடியோவில் நந்தினி மகநாட்டு மக்களுக்காக நான் சாயந்தரம் நிர்மூலம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த காட்சியில் அரசவையில் சாணக்கியர் நீங்கள் அனுமதி கொடுத்தா சில அரசர்கள்லாம் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே சந்திரனும் சரின்னு சொல்கிறாரு. சந்திரனை பார்க்க வந்த ஒவ்வொரு சிற்றரசர்களையும் பார்த்துட்டு சந்திரன் அந்த சிற்றரசர்கள் பேரெல்லாம் சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சந்திரனுக்கு தெரிஞ்சவங்களாச்சே, நீங்கள் அனுமதி கொடுத்தா இவங்க நான் இப்பயே தாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அரசு இல்ல, நட்பும் பகையும் தனி மனிதர்களோட இல்ல, அவங்களோட பதவியும் பலத்தோட தான் இருக்குது. இன்னைக்கு பதவியும் பலமும் உங்க கையில இருக்குது. ஏன்னா நீங்க மகத நாட்டு அரசர், அதனால இவங்க எல்லாருமே உங்க திருமணத்துல கலந்துக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சிற்றரசர்களையும் வாங்க அப்படின்னு சாணக்கியர் கூப்பிடுறாரு. சந்திரனும் அந்த சிற்றரசர்களை வர வைக்கிறாரு. அடுத்த காட்சியில துர்தரா ஆபரணங்களை தன் கையில போட்டு பாட்டு, உங்க மருமகளுக்காக நீங்க தேர்ந்தெடுத்த ஆபரணங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மூராவும் இதுல என்ன சந்தேகம், ஆயாவுக்கு எப்படி நான் தேர்ந்தெடுத்தனோ அதே மாதிரி தான் தேர்ந்தெடுத்தேன், மருமகளும் மகள் தானே அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல அங்க இருக்கிற ஹெல்னா கோபத்தோட இருக்காங்க. இதை பார்த்த மூராவும் ஹெல்னா நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே உங்களோட சிந்தனை எவ்வளவு உயர்வா இருக்குன்னு நான் சிந்திச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா மருமகளை நீங்க மகளா நினைச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே சந்திராவுக்கு இன்னைக்கு சங்கீத உற்சவம், அந்த விழாவுக்கு வர்ற என்னோட மகன் மட்டும் இல்லை என்னோட மருமகளும் அழகா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு மூரா சொல்றாங்க. இந்த தட்டுல என்ன இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே மூரா அரசவையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் ராஜமாதா, சாயானிய அம்மான்னு கூப்பிடுவா, அதே மாதிரி நீங்களும் கூப்பிடுங்க அப்படின்னு மூரா சொன்ன உடனே ருத்ராவும் இதுல என்ன இருக்குன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் ஆபரணங்கள் வஸ்திரங்களும் தான் இருக்குது. இதை நந்தினிக்கு சீர்வரிசையை நீங்க 2 பேரும் கொண்டு போகணும் அப்படிங்கிறாங்க. ஆனா என்னால இதை கொண்டு போக முடியாதுன்னு ஹெல்னா சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி துர்தரா கொண்டு போறதுக்கு சம்மதிக்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. ஹெல்னா கொண்டு போக முடியாது அப்படிங்கிறாங்க. போமா இதை பார்த்த மூராவும் நீ கொண்டு போய் தான் ஆகணும், நீ பட்டத்தரசி, அதனால திருமணம் ஆனக்கு அப்புறமேட்டு நந்தினி இளையராணி ஆகிறா, அதனால இந்த ஆபரணங்களும் வஸ்திரங்களையும் நீ கொண்டு போகணும் அப்படின்னு மூரா சொன்ன உடனே என்ன நடந்தாலும் சரி நான் அங்க கொண்டு போக மாட்டேன். இன்னொன்னு என்னன்னா அவ சந்திராவை திருமணம் செஞ்சாலும் இளையராணியா இருக்க மாட்டா, அவ ஒரு பணிப்பெண்ணா தான் இருப்பா அப்படின்னு சொன்ன உடனே இதை பார்த்து அதிர்ச்சியம் ஆகுறாங்க மூரா. பரவாயில்ல, இது எல்லாத்தையும் நானே எடுத்துட்டு போறேன் அப்படின்னு துர்தரா சொல்றாங்க. இதை கேட்ட மூராவும் சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் சிந்தனை பண்ணிட்டு இருக்காங்க ஹெல்னா கொண்டு போலேன்னு. அந்த இடத்துக்கு வந்த ஹெல்னா அம்மா ஹெல்னா தன்னோட கையாலேயே இது எல்லா பொருள்களையும் எடுத்துட்டு போவா அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த ஹெல்னாவும் என்ன சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. ராணி மூரா உன்னோட மாமியார் மட்டும் இல்ல அரசரோட தாயும் கூட, அதனால அவங்க சொல்றபடி நீ கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு ஹெல்னா அம்மா சொன்ன உடனே ஹெல்னா சரின்னு சொல்லிட்டு நான் நிச்சயமா அங்க போவேன் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே உங்க அறைக்கு போய் தயாராகிட்டு வாங்க, இங்க இருக்கிற ஆபரணங்கள் திறங்கள் எல்லாம் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட துர்தராவும் பணிப்பெண்கள் எல்லாருமே போனக்கு அப்புறமேட்டு அந்த இடத்துல இருந்த ஹெல்னா அம்மா நீங்களும் போய் தயாராகிட்டு வாங்க, ஹெல்னா கண்டிப்பா போவா, நந்தினிக்கான ஆபரணங்களையும் திறங்களையும் கொடுத்துட்டு வருவா அப்படின்னு சொன்னோடனே மூராவும் சந்திரனை வளர்த்த அவங்க அம்மாவும் போறாங்க அந்த இடத்துல இருந்து. 2 பேரும் போனக்கு அப்புறமேட்டு ஹெலனா என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நான் சொல்றபடி நீ கேளு, இல்லாட்டி பட்டத்தரசி மாதிரி கூட இல்ல பணிப்பெண் மாதிரி கூட உன்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.